Tamil Nadu 360 News. எடப்பாடி பகுதியில் சாமந்தி பூக்கள் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி, கொங்கணாபுரம், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி மற்றும் செண்டுமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியிலிருந்து நாற்றுக்களை வாங்கி வந்து பெரும் பொருட்செலவில் விவசாயிகள் இவற்றை பயிரிட்டுள்ளனர். தற்போது பூக்கள் நன்கு பூத்து குலுங்கும் நிலையில் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த மாதம் ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி தற்போது வரத்து அதிகரிப்பால் கிலோ 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஒரு கிலோ பூவை பறிக்க கூலியாகவே 10 ரூபாய் கொடுக்க வேண்டியுள்ளதால் போக்குவரத்து செலவு போக விவசாயிகளுக்கு கையில் எதுவும் மிஞ்சுவதில்லை. இதனால் நல்ல மகசூல் கிடைத்தும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் வயல்களிலேயே விட்டுவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்று விலை வீழ்ச்சி அடையும் காலங்களில் விவசாயிகளை காக்க அப்பகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கவோ அல்லது அரசே பூக்களை கொள்முதல் செய்யவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மலர்ந்து சிரிக்குது சாமந்தி, ஆனால் மனம் வெந்து தவிக்குது விவசாயி. விலை கிடைக்குமா, விடியல் பிறக்குமா என்ற கேள்வியோடு உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கேஷ்.